அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பவுண்ட் கேக்னு சொல்லலாம், ஸ்பாஞ்ச் கேக், பிளெயின் வெனிலா கேக் அப்படிம்பாங்க. இது இதான் பேசிக்கான ஒரு ரெசிபி. நம்மளுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இதை வச்சு நிறைய ஃப்ளேவர் மாற்றி நம்ம செய்துக்கிடலாம். அதனால் இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நான் இப்போ இது பண்ணுறதுக்கான அளவுகளெல்லாம் நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி 350 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒவ்வொன்றும் 350 கிராம்ஸ். மைதா 350, சுகர், பவுடர் சுகர் 350 கிராம்ஸ், இது 350, ஆயிலும் பட்டரும் சேர்த்து. இதுக்கு பட்டர் 250 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு 100 ml ஆயில் எடுத்துருக்கிறேன். அது அந்த கேக்குக்கு அந்த டெக்ஸ்டர் இன்னும் நல்லா இருக்கும், ஆயில் கொஞ்சம் கலந்துக்கிட்டோன்னா. அதுக்காக தான் 250 பட்டர் ப்ளஸ் 100 ml ஆயில். இந்த அளவுக்கு 7 முட்டை எடுத்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி மிக்சிங் ஆரம்பிக்கிறத நான் காட்டுறேன். நான் நேற்று அன்பாக்ஸ் பண்ணி காட்டினோம்ல, அந்த ஸ்டாண்ட் மிக்ஸில் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். அதனால் இன்றைக்கி உங்களோட சேர்ந்து நான் அதில் பண்ணுறத காட்டுறேன். பார்க்கலாம் வாங்க. லாக் பண்ணிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். அதோட எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். அடுத்து முட்டையும் மைதாவும் நம்ம மாற்றி மாற்றி, இது ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே நல்லா வந்துருச்சு. அந்த தேவையான பக்குவத்துக்கு வந்துருச்சு. நம்ம மைதா போட ஆரம்பித்த பிறகு ரொம்ப நேரம் பீட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு அந்த பட்டரும் சுகரும் தான் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வர வர பீட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம மைதா போட ஆரம்பித்த பிறகு ரொம்ப பீட் பண்ண வேண்டாம். நல்லா இது மிக்சிங் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே நான் அவன் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன் 180 டிகிரி செல்சியஸ்க்கு. இதை நம்ம பேக்கிங் டின்னில் ஊற்றிடலாம். இது நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம இப்படி ஊற்றுனோன்னா இது இந்த ஃபோல்டிங் மாதிரி அப்படி விழும். அப்படி வந்ததுனாலே கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குதுன்னு புரிஞ்சிக்கலாம். இன்னொன்று கொஞ்சம் அப்படி பபிள்ஸ் பார்க்கலாம். அந்த மாவு மேலே நம்ம இப்படி இது பண்ணிட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படி பபிள்ஸ் மாதிரி அதில் வரும். இது நல்லா இன்னைக்கு வந்திருக்கு. நம்ம இப்போ பேக்கிங் டின்னில் ஊற்றிடலாம். ஒரு அரை டின் ஊற்றணும். ஃபுல்லாக ரொம்ப மேலே வரையும் ஊற்ற வேண்டாம். இனிமேல் நம்ம அதை ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் நம்ம வைக்கணும். வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் நான் டைமர் செட் பண்ணியிருக்கிறேன். அது பேக் ஆகிட்டே இருக்குது. பேக் ஆனவுடனே எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். நல்ல ஸ்பாஞ்சியாக வந்திருக்குது பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். தேங்க்யூ. பாய்.